வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா. குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பர்பான, ரொம்ப ஈஸியாக அண்ட் குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரெட் அண்ட் மில்க் ஸ்நாக் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பிரெட் மில்க் ரெசிபிக்கு முதல்ல ஒரு பேன் அல்லது தோசை கல் சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பட்டர் பிடிக்கல அப்படின்னா நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 3 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டை வந்துட்டு நான் ஒன்றாவே சேர்த்து இதில் 4 பக்கமும் நல்லா வந்து நான் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா அந்த கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை டோஸ்ட் பண்ணணும். அண்ட் சைட்ஸ் 4 சைட்ஸையுமே வந்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ஃபுல் பிரெட் லோஃப் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 3 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட்டை வந்துட்டு ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமுமே கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி 1/2 கப் மில்கை வந்துட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லா சைட்ஸுமே நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து நான் அந்த 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் நான் வந்து சேர்க்க போகிறேன். நம்ம சேர்க்குற பால் எல்லாத்தையுமே வந்து இந்த பிரெட் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருங்க. இப்போ இந்த 3 பிரெட்க்கு 1/2 கப் மில்க் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்தாலும் ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து 3 பிரெட்டுக்கு 1/2 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா பாலையுமே இந்த பிரெட் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மில்க் பிரெட் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நான் நார்மல் பிரெட்ல தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீட் பிரெட்ல, கோதுமை பிரெட்ல பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு குழன்னு ஆகிடும். அதனால வீட் பிரெட்ல செஞ்சிங்கன்னா பாலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதாங்க. கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நான் இதை வந்துட்டு பேன்லேருந்து எடுக்க போகிறேன். பாருங்க, இந்த பால் எல்லாத்தையுமே இந்த பிரெட் அப்சார்ப் பண்ணியிருக்கு. நல்லாவே அது உங்களுக்கு தெரியும். அண்ட் மேலே சைட்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் கம் ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லுவேன். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மில்க் பிரெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் எந்த சுகர் எதுவுமே சேர்க்கல. கடைசியாக சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான் வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்க்குறேன் அண்ட் கொஞ்சமாக தேன் சேர்க்குறேன். நீங்கள் சாக்லேட் சிரப் இல்லாமல் வெறும் தேன் கூட சேர்த்து சாப்பிட்லாம். இதுவே வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக ஆயிடுச்சுங்க. அப்படியே இதை சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்தது. அந்த தேனோட அந்த இனிப்போடு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வைரலான மில்க் பிரெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அண்ட் இதில் 3 பிரெட் இருக்கனால பார்த்தீங்கன்னா அதுவும் பாலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாகவே இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மில்க் பிரெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.